Hi guys, welcome back to JV Reactions. It's me, Jeeva. இந்த வீடியோல என்னதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம வெங்கட் பிரபு சார் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி இருந்தாரு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பத்தி. அதுக்கப்புறம் இப்போ அந்த படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. டைரக்டர் பாத்தீங்கன்னா ஆனந்த் ராம் அப்படிங்கிறவரு. படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நேற்று ரிலீஸ் பண்ணாங்களா, சரியா டேட் ஞாபகம் இல்லை. ட்ரெய்லர் எடுத்து வச்சேன், இன்னும் நம்ம பார்க்கல. ப்ளஸ் நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடும். இதுல ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இர்ஃபான் அப்புறம் மதன் கௌரி இருக்காருங்கிற மாதிரி. இருக்காங்களான்னு தெரியல. ட்ரெய்லரை பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ. அப்பா, எனக்கு இந்த கோர்ஸ் வேணாம்ப்பா. விஸ்காம்ல லோயோலா காலேஜ்ல தளபதி இல்ல, அவரு கூட அந்த காலேஜ் தான்ப்பா. உன் கூட இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்குது, ஆனா உனக்கு மட்டும் ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது? நான் படிச்ச படிப்புக்கு இல்லாத வேலை, என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை, என்னுடைய நாணயம் நேர்மை உழைப்புக்கு இல்லாத வேலை, 2 பேர் சிபாஸ் மூலமா கிடைக்குதுன்னா அந்த வேலை தேவையில்லை சார். ஒரு அளவுக்கு மேல பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஜாலியா நம்ம மச்சான் ஒண்ணா. வேற வேற காலேஜ்னாலும் அப்படியே எல்லாரும் ஒன்னாவே இருந்து ஃபன் பண்ணோம்டா. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னா என்னன்னு தெரியுமா? சொன்னா புரியாதுடா, ஒரு வாட்டி பண்ணி பாத்துடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு எந்த சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூடவே இருக்கிறது தானே லவ். நீ என்ன காஸ்ட்? காஸ்டா? இப்ப திடீர்னு வேலைக்கு போகணும், டோன்ட் வேஸ்ட் மை டைம். சம்பாதிக்கணும். அவன் எப்போ கொடுக்க போறான்னு கேட்குறேன். நம்மளும் பூமரங்கள்ஸ் மாதிரி தனித்தனியா ஆயிடுவோமாடா. ஓ மை காட். ஏதாவது பண்ணி நம்மளும் ஒன்னாவே இருந்தா ஜாலியா இருக்குங்க. மச்சான், ஒரு ஐடியாடா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலாம் மச்சி. நல்லா வாயில வந்துரும். ஆனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தெருக்கு 10 இருக்கு. இவங்க மத்தியெல்லாம் பெருசா தெரியறதுக்கு நம்ம கிட்ட புதுசா என்னடா இருக்கு? எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் இங்கே முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கொட்டார மாதிரி தெரியல. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் மனசுல ஆசைப்பட்டது மறுபடியும் போய் தேடி ஜெயிக்க வாய்ப்பு வருதுன்றதே ரொம்ப அபூர்வம்னா. எனக்கு அது வந்திருக்குண்ணா. அசோக், பெத்தவங்க பசங்களை கம்பேர் பண்ற மாதிரி பசங்க பெத்தவங்களை கம்பேர் பண்ண அசிங்கமாயிடும். பாதியில தானே மச்சான் வந்து, பாதியில போயிருந்தேன். ஓ கூட்டாளிங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பேர் சொல்லுவியே, நண்பன் ஒருவன். NOVP. நீ ஏரமான் ஃபேனா? ஆமா சார், ஆனா இளையராஜாவும் பிடிக்கும். ஓகே, நல்லா இருக்கு ட்ரெய்லர். ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆகுது. என்னன்னு சொன்னா, எப்படி சொல்றது, கொஞ்ச நேரம் வாயடிச்சு போன மாதிரி இருக்கு. ட்ரெய்லரை பார்த்தோடக்கே ஒரு ஃபீல் ஆகிருச்சு, ஒரு எமோஷ்னல் ஆகிருச்சு. எப்படின்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுக்காம இருக்க மாதிரி ட்ரெய்லரை காட்டியிருக்காங்க. ஸ்கூல் லைஃப், ஆமா, ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் ஒன்னா படிச்சிருப்போம், எல்லாம் ஒன்னா இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்ச மாதிரி. பட் இதுல எப்படின்னு சொன்னா, ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் ஒன்னா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு, காலேஜ் லைஃப்ல வந்து எல்லாரும் வேற வேற காலேஜ் போயிருவாங்க. பட் எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்க. அந்த படிக்கிறப்ப மட்டும்தான் டிஃப்ரெண்ட், வேற வேறையா. மற்றபடி எல்லாமே ஒன்னா இருக்க மாதிரி. காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம எப்படியுமே காலேஜ் லைஃப் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஒரு வேலை தேடுவோம், நமக்கு ஒரு வேகன்சி முக்கியம் அப்படிங்கிறத தேடுவோம். அந்த டைம்ல எல்லாருமே தனித்தனியா ஆகிருவோம். இப்ப அப்படித்தான் இருக்கிறோம். பட் இதுல எப்படி காட்டியிருக்காங்கன்னா, அப்பையும் தனித்தனியா ஆகக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்னாவே சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் சின்ன லவ் சீக்வன்ஸ் காட்டியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்றது. பட் அது ஃப்ரெண்டா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பார்த்தான்னு சொன்னா, எல்லாருமே ஒன்னா இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம வேலைக்கு போனாலுமே நம்ம எல்லாம் ஒன்னா வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல எல்லாருமே தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க.
அப்புறம் 2 கேங்கா இருக்க மாதிரி ஸ்கூல் லைஃப் அது மாதிரி காட்டியிருக்காங்க. அப்புறம் எப்படின்னா ஸ்கூல் லைஃப் சாரி வேலைக்கு போற அந்த காலேஜ் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லைஃப், காலேஜ்ல இருக்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 இது காட்டியிருக்காங்க. அப்புறம் 2 கதை இருக்குதான்னு தெரியல. சம்டைம் இருக்கலாம். எப்படி சொல்றது, இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ட்ரெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னா இட்ஸ் குட், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொன்னா அதான் சொன்னேன், ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது, காமெடி கலந்ததாகவும் இருக்குது, லவ் சீனும் இருக்குது. அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்லணும். நம்ம ட்ரெய்லர் போய்கிட்டே இருக்கு, அசல் கோளாறு பின்னுக்கு சவுண்ட் ஒன்று கேட்குது, யாருடா அப்படின்னு ஒய்ஸை கேட்டா அவரு. நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு, வேற லெவல். இந்த படத்துக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாவே. இது வரைக்கும் நம்ம வேற எதுவுமே நான் பார்க்கல, அதில் ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சா என்னங்கிறது நான் இது வரைக்கும் நான் பார்க்கல. பட் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். இந்த அனௌன்ஸ் மட்டும் ஆல்ரெடி நம்ம வெங்கட் பிரபு சார் கொடுத்துருந்தாரு, நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்னு சொல்லி. பட் அந்த அனௌன்ஸ்மே நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. அதே மாதிரி தான் ட்ரெய்லரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஒவ்வொரு கட்டுமே கூஸ் பம்ஸா இருக்கு, எனக்கு கூஸ் பம்ஸா இருக்கு. என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் இப்படி ஒரு படம் வருதான்னு கேட்டா தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஆமான்னு தான் சொல்ல இருக்கு. என்ன சொன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு ட்ரெய்லர். எல்லாருமே ஒன்னா இருக்க மாதிரி ஒரு எமோஷனல் சீனாவும் கொண்டுட்டு போறாங்க. நம்ம பிரிஞ்சிடக்கூடாது, என்னதான் நம்ம லவ்ல இன்வால்வ் ஆகுனாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் அதுக்குள்ள எல்லாம் பிரிஞ்சிடுறாங்களா அப்படிங்கறத நம்ம படத்தை முழுசா பார்த்தா தான் தெரியும், நம்மளா ஒரு முடிவு பண்ண முடியாது. ஆனா ஓகே, பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஹைலைட் என்னன்னா, அப்புறம் நம்ம இன்னொன்னு சொல்லணும், இர்ஃபான் இருக்காரான்னு நினைச்சேன் நானே. இருக்கிறாரு, இர்ஃபான் இருக்காரு. மதன் கௌரி லாஸ்டா தான் என்ட்ரி கொடுக்குறாரு. மதன் கௌரி நான் அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு மதன் கௌரி பிடிக்கும். நான் பார்த்தேன் மதன் கௌரி இருக்காரான்னு சொல்லி. ட்ரெய்லர் ஃபுல்லா காட்டல, லாஸ்ட்ல வந்து அவர் கேட்பாரு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கெல்லாம் ஒரு சொல்லுவீங்களே அப்படிங்கிற மாதிரி. பட் நல்லா இருக்காரு, இதுல அவர் இருக்காருங்கிறப்ப கொஞ்சம் எனக்கு ஓகே, எனக்கு செட்டிஷா இருக்கு, நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்கேன். எக்ஸைட்டிங்கா இருக்கு, எனக்கு ட்ரெய்லர் பார்த்துருங்க, எக்ஸைட்டிங்கா இருக்கு, படத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி. லாஸ்ட்ல வந்து அந்த சாங் ஏஆர் சார் சாங் நண்பன் ஒருவன் வந்த பிறகு, அதுமே ஒரு அதுதான் ரொம்ப எமோஷனல் ஆகிருச்சு. நல்லா இருக்குது, அந்த கணக்கா அந்த டைம்ல கொண்டுட்டு வராங்க. லாஸ்ட்ல அதை போடுறப்ப குட், நல்ல ஒரு ட்ரெய்லர். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டா ஓகே, பெஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே நல்லாவே இருக்குது. நீங்க ட்ரெய்லரை பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம லிங்கை கொடுக்குறோம், பார்க்காதவங்க ட்ரெய்லரை போயிட்டு பாருங்க. பார்த்துட்டு எப்படிங்க உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சாங் லாஸ்ட்ல வர அந்த சாங் நீங்க ஃபீல் பண்ணி என் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா அந்த சாங் எப்படிங்கிறது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், பாய்.